தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய மொழி ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ தனுசு ராசிக்கு ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம். ஆவணி மாத கிரக அடைவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். 4ஆம் இடத்துல ராகு பகவானும், 6ஆம் இடத்துல குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு சூரிய பகவான் இருக்காரு. அதுக்கப்புறம் புதன் பகவானும் சுக்கிர பகவான் இருக்காரு. 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல கிரக அடைவில் ஆவணி மாசம் இதை வச்சுதான் நம்ம பலன் பார்க்க போறோம். இப்போ ஒருத்தருக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம், இந்த 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுப்பீங்க. மேல் அதிகாரியோட டார்ச்சர் தாங்காமல் இந்த வேலையை விட்டு வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமா, இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமா, யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ வேலையில், அவங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் ஒரு கெட்ட பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உபய ராசியை போச்சுங்களா, அந்த உபய ராசியாதிபதி 9 இருக்கிறார். நீ நண்பர்கள் பற்றி ஒரு வேலையை சொல்லியிருப்பீங்க, என் கூடையே இருந்து என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாருங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நேர்மையாக நடக்கக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்கார பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறாரு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த யதார்த்தமாக நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே போய் மேலதிகாரி சொல்லி அவர்னால கிட்ட அவமானம் ஆயிடுச்சுங்க, என்னால் தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் மூலயமா அவமானத்தை சந்திக்கக்கூடிய ராசி உங்களுக்கு தனுசு ராசியாக இருக்கும். அப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட நீங்கள் கவனமாக இல்லைன்னா நிறையா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசியாக கடந்த காலத்தில் இருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு. அவர் 8ஆம் இடத்து அதிபதி இருக்கிறாரு. 8ஆம் இடத்து அதிபதியே உங்கள் ஆவணி மாதம் உங்கள் ராசி சந்திரன் ராசியில் இருக்க போகிறதுனால கம்பல்சரி மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்து கொண்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய தடைகள் வந்திருக்கும். அப்படின்னா நிறைய பிரச்சனை வந்திருக்கும். பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 5ஆம் பாரியை 10ஆம் இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடத்தை அங்கே பார்த்துட்டாலே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை அதிபதி சூரியன் கூட சேராது. அப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்கணும்னு வச்சிங்களா அவங்களே உங்களை கூப்பிட்டு பாராட்ட பட்டம் பதவி உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஏன்னா ஒரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியஸ்தானத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி ஆகிறாரு. 10ஆம் அதிபதியே உங்களுக்கு சூரியன் கொடுத்துருக்காரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பட்டம் பதவி உயர்வு கம்பல்சரி தனுசு ராசி கிடைச்சே தீரும் வேலையில். அதுக்கப்புறம் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் கேது பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் தகுதிக்கு மீறின கடன் வாங்குறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தனுசு ராசி நேயர்கள் தான். அந்த அளவுக்கு நிறைய கடன் வாங்கிட்டீங்க. ஏன்னா நண்பர்கள் மூலியமா நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறது ராசிகள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகள் தான். ஏன்னா நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க. அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் நம்பி விட்டுருப்பீங்க. ஆனால் உங்களை எல்லாரும் ஏமாற்றிட்டு நடுத்தடத்தில் நறுக்கதையாக நிற்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க உங்கள் நண்பர்கள். ஏன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்பி விட்டேன், ஆனால் நம்பி விட்டாலும் கூட துரோகத்தையும் மட்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக சந்திச்சுட்டே இருக்கும். ஏன்னா 10ல் கேது பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் நடத்தவும் முடியாமல் விடவும் முடியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிகள். பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிருப்பாரு. அப்போ 5ல் இருக்கும்போது நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பீங்க கம்பல்சரி. ஏன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தகுதிக்கு மீறின கடன் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிகர்கள். இவ்வளவு நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருமே, நம்ம என்னடா பண்ணுறது, இந்த தொழில் விடவும் முடியல நடத்தவும் முடியல. பாருங்க, அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தான் விரயஸ்தானம் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி அங்கேயே ஆட்சி ஆகும்போது தான் விரயம் அப்படிங்கிறது தொழில் மூலியமா குறைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு பாருங்க லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற சுக்கிர பகவான் சூரியன் கூட சேராரு. அப்போ இது 2 அருமையான காலகட்டம். பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியும் சூரியன் கூட சேராரு. அப்போ இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உங்களை தூக்கி வீசி போனாங்களே அவங்களே இங்கே வந்து நல்லபடியாக சேர்ந்து செய்யறதுக்கான தன்மை இருக்குது போது. ஆவணி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நிறைய தொழிலில் மாற்றம் நிகழக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்கு இருக்கும் போது.
பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பவன் இருக்காருங்க. அந்த கேது பவன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை போகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட நடக்க மாட்டேங்குது. ஏன்னா வேலை அப்படிங்கிறது 10ஆம் இடம். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான் வரும். அந்த பாருங்க 11ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்தீங்கன்னா 9ம் 11 வேலை செய்யும்போது 100% வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணினால் நல்லபடியாக நடக்கக்கூடிய மாதமாக அந்த ஆவணி மாதம் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள முயற்சின்னு பண்ணிங்கன்னா 100% அது பலனளிக்க போகுது. ஏன்னா அந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி பவன் இருக்காருங்க. அங்கே ஆட்சியாக இருந்தாலும் கூட வக்கரமாகி உங்களுக்கு நல்ல பலன் தரமாட்டார். பார்த்தீங்கன்னா அவர் சுப பலனை எப்போ தராருன்னா அவர் வக்ரமாகும் போது சுப பலனை குடிக்கக்கூடிய தன்மை வரும். அப்போ அந்த சுப பலனை எப்போ கொடுப்பாருன்னா கடந்த வக்ரமாக இருக்கிறாரு. இப்போ அவர் வக்ரமாகி வெளிநாட்டு பயணமான 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணால் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு தனுசு ராசிக்கு இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஆகவே இல்லைங்க. 5லிருந்து 7 வருஷமாக திருமணம் பார்த்தாச்சுங்க. எனக்குன்னு வரணும் அமையவே இல்லைங்க. என் வாழ்க்கையிலையும் மட்டும்தான் வயசாகிட்டே இருக்குது. என்னுடைய ஜாதகம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது, எங்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் வருது. ஆனால் எனக்கு மட்டும் ஆகலை. ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி குறை வச்சாங்க? உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்கிற தன்மை இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருந்திருப்பாரு. அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு 8ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வரனை சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வரன் உங்களுக்கு தப்பான முடிவு கொடுத்துருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்கள் லேட்டானாலும் கூட நல்ல வரணம் அமையக்கூடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு பாக்கியத்திருக்காரு. அப்போ மனைவி மூலிமா சொத்தோடு வரப்போகுது. மனைவியை பணம் நிறைய காசு பணம் நிறைய கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. நல்ல வசதி வாய்ப்போட பாருங்க, இது வரைக்கும் லேட்டானாலும் நல்ல மனைவியும் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக திருப்தியாக வாழக்கூடிய தன்மை வரக்கூடிய காலகட்டங்களில் ஆண் தனுசு ராசிக்கு ஆணுக்கு தான் பெண்ணு நிச்சயமாக போகுது, பெண்ணுக்கு ஆண் நிச்சயமாகறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போயிடுது. நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்கள், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழலாம், கல்யாணம் முடிச்சுட்டுங்க பார்த்தீங்கன்னா சேர்ந்து சந்தோஷமாக வாழவே முடியலைங்க. நான் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு. இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தப்பான வரனை சூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அது எதுவுமே உங்களுக்கு பலனளிச்சிருக்காது. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், அது தெரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டுமே, நாம் இவ்வளோ சிரமப்படுறோமே, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சந்தர்ப்பத்தில் நிறையா யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா நான் நினச்ச மாதிரி மாமியார் இல்லை, நினச்ச மாதிரி மாமனார் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணிடுறாங்களே, எப்படித்தான் நம்ம சேர்ந்து வாழ்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை உருக்கான வாய்ப்பு இல்லை. பாருங்கள், உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 7ஆம் வீட்டுக்காரர் போய் பாக்கியஸ்தானம். அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்து நடந்த விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி கல்யாணமாகி பிரிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது. ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து கூட குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான தன்மை இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. பாருங்க, உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சொல்கிறீங்கன்னா 4ஆம் அதிபதி 6க்கு போயிட்டார். அப்போ அந்த 4ஆம் இடத்துல அதிபதி குரு பகவான் ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க. 5ல் இருக்கும்போது ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க. அந்த அதிபதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடம் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது பெரிய பள்ளம் இருந்துச்சு, அது ஓடை இருந்துச்சு. அந்த இடத்த ஏன் வாங்கணும்னு தெரியல, எல்லாம் மண்ணை போட்டு நிறவி எங்களுக்கு காட்டிட்டாங்க. அது கோயில் நிலமாவே இருக்குது, அது புறம்போக்கு நிலமாக எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, தெரியாமல் வாங்கிட்டோங்க, அது எப்போ தான் எங்களுக்கு விடை கிடைக்கும்னே தெரியல அப்படின்னு யோசனைட்டு இருந்தீங்கன்னா, நீ பாருங்க, உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல செவ்வாய் கூட சேரும்போது 100% உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போகுது. அந்த இடத்த சம்பந்தமான விஷயம் நல்லபடியாக இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள விற்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மட்டும் மிக சிறந்த யோகத்தை பெற போகுது. பாருங்க, சனி பகவான் அப்படிங்கிறது வக்கரமாகி சுப பலனை பெற போறார். அப்போ 3ஆம் இடம் வேலை செய்யும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். சரிங்களா? உங்களோட ஜாதகத்தில் சுயஜய தசாபதியை சந்திக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.